யூ டீப்பன் டேஷ் ஷார்ட் அண்ட் டேஷ் அதாவது நெக் ஹைட்டை ஜாஸ்தி பண்ணாங்கன்னா ஒன்றை வந்து ஷார்ட் பண்ணணும். இது வந்து நம்ம செய்யற அனுபவத்துல தான் வருது. நெக் ஹைட்டை ஜாஸ்தி பண்ணோம்னா நெக் ஹைட்னா 9 இன்ச்சஸ் அந்த மாதிரி டீப்பா இறக்குனீங்க அப்படின்னா என்ன வந்து குறுக்கும். இது ஷோல்டர், அது ரெடி ஷோல்டர். கரெக்ட். ஷோல்டர் ரெடி ஷோல்டர்ல ஷோல்டர். ஏன்னா இப்போ ஹை நெக் எடுத்தீங்கன்னா நம்ம ஃபுல் ஷோல்டர் எடுப்போம். ஓகே மேம். இது டீப் நெக் எடுக்கறோம், மிடில் நெக் எடுக்கறோம் அப்படினா ஷோல்டர் ரிடக்ஷன் ஃபார்முலா கொடுக்கறோமா, நெக் ஹைட் -1 into 0.25 அப்ப ஷோல்டர் ஆட்டோமேட்டிக்கா கம்மியாகுதா. அதுதான் ஃபைண்ட் தி செல் வெட்ஜ் அண்ட் ரா எட்ஜ் ஆஃப் ஃபேப்ரிக். ஒரு ஃபேப்ரிக்ல செல் வெட்ஜ் எது, ரா எட்ஜ் எதுன்னு சொல்லி கட் பண்ற இடம் தான் வந்து ஃப்ரே ஆகும். அது என்ன இடம்? செல் வெட்ஜ் வந்து என்ன இடம் சொல்றீங்க? ரா எட்ஜ். அங்க ஸ்டிச்சிங் போட்டு அந்த ஃப்ரே ஆற இடம் வந்து இந்த வந்து ரா எட்ஜ். அப்ப செல் வெட்ஜ் இது ஃபோல்ட் பண்ணல. அதுதான் செல் வெட்ஜ். அடுத்தது 100 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு எத்தனை மீட்டர்? ஒரு மீட்டர்ங்கிறது 40. 2.5 மீட்டர் வரும். 100 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு how many மீட்டர்? ஒரு சென்டிமீட்டரா? அப்பனா ஒரு மீட்டருக்கு 40னா அது சென்டிமீட்டர்ல கணக்கு பண்ணனும்னா மேக்ஸ் வர 100 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 மீட்டர். கரெக்ட் மீட்டர். ஓகேவா? அடுத்தது 2.5 சென்டிமீட்டர்ங்கிறது எத்தனை இன்ச்? 2.5 சென்டிமீட்டர்ங்கிறது எத்தனை இன்ச்? 2.5 சென்டிமீட்டர். 2.5 சென்டிமீட்டர்ங்கிறது எத்தனை இன்ச்னு கேட்டேன். அது இன்ச் டேப் ஸ்கேல்ல தான் பார்க்கணும் மேம். வெச்சு பாருங்க. ஸ்கேல் வச்சுக்கோ. கரெக்ட். 0.9. 0.98 approximate 1 inch. approximate. அடுத்தது ரெடி ஷோல்டர். ரெடி ஷோல்டர் என்ன நம்ம கால்குலேஷன் எக்ஸ்ட்ராவா நம்ம என்ன செய்வோம்? ரெடி ஷோல்டர் இவ்வளவு இருக்கு. அது ரெடி ஷோல்டர் ரெடியா வரணும்னா என்ன நம்ம பண்ணுவோம்? ஜீரோ சேர்க்கணும்னு கேக்குறேன். எக்ஸ்ட்ரா சோ இந்த ஆர்ம் ஹோல்க்கும் அந்த நெக்கும் நம்ம சேர்த்துக்கணும். ரெடி ஷோல்டருக்கு இப்ப 3 இன்ச் எனக்கு வேணும் அப்படினா 3/4 இன்ச் சேர்த்தா தான் எனக்கு 3 வரும். அதுதான். ஓகே ஓகே.